வணக்கம். இது உங்கள் எஸ்பி தமிழ் டெக் யூடியூப் சேனல். எங்களோட சேனலில் நிறைய ஏர்னிங் பற்றிய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி டெக் விஷயங்கள் தமிழ் மொழியில் சொல்லித் தருகின்றோம். எங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் எஸ்பி தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுவிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆன்லைனில் எப்படி ஏர்ன் பண்ணுறோம்ன்ற வீடியோஸ் இதில் போட்டிருக்கோம். அதோட ஏர்னிங் ப்ரூஃப் எல்லாம் வந்து எங்களோட வெப்சைட் செக்ஷனில் போனீங்கன்னா அதில் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ட்விட்டர், பின்ஸ்டர்ஸ், டெலிகிராம் இந்த லிங்க் எல்லாம் கொடுத்துருப்போம். இந்த லிங்கில் எல்லாம் போனீங்கன்னா எங்களோட ஏர்னிங் ப்ரூஃப் எல்லாம் இதில் நான் வந்து டெய்லி அப்லோட் பண்ணி கொண்டு இருப்போம். ஏர்னிங் ப்ரூஃப் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்தியா வீடியோக்களை வாங்க போகலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை பற்றி தான் சொல்லி தர போகிறேன். இந்த வெப்சைட்டில் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறது மூலமாக வந்து நீங்கள் மணி ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். இது எப்படி என்ன மாதிரின்னு பார்ப்போம் வாங்க. நீங்கள் நார்மலாக உங்கள்கிட்ட வந்து ஒரு டிஎஸ்எல் கேமரா இருக்கலாம். ஸோ டிஎஸ்எல் கேமரா இல்லாட்டி உங்களோட மொபைல்லே நல்ல குவாலிட்டியான கேமரா எல்லாம் இருக்குது. அந்த மொபைலில் நீங்கள் தினந்தோறும் எங்கெங்கும் போவீங்க அந்த இடங்களில் வர அழகான ஃபோட்டோஸ் எடுத்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து அதன் மூலம் வந்து ஒரு பணத்தை தருவாங்க. இதில் பார்த்து தெரியும் உங்களுக்கு வந்து 20 ஃபோட்டோ அப்லோட் பண்ணால் இவர் வந்து 2000 ருபீஸ் வந்து வரைக்கும் கிடையாது ஏர்ன் பண்ணிக்காண்டு. பட் இது வந்து 2000 ருபீஸ் வந்து சும்மா ஒரு சாம்பிள் தான் போட்டிருக்காங்க. பட் நீங்கள் இதோட கூட ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். உங்களோட ஃபோட்டோட குவாலிட்டியை பொறுத்து அது வந்து மாறுபடும். இதில் சைன் அப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமும் இல்லை, ஈஸியான முறை தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவங்க வந்து 365 நாளும் வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் தராங்க. அதாவது அவங்களோட வித்ரோவில் தான் பிரச்சனை இருக்குது, இல்லை ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண என்ன பிரச்சனைனாலும் வந்து 365 நாளும் 24 ஹவர்ஸும் வந்து இவங்கள வந்து காய்ச்சிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இதில் வந்து எப்படி நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறது ஃபோட்டோவாக இருக்கட்டும், எப்படி சைன் அப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்ஸில் வந்து நீங்கள் வந்து முடிச்சுக்கொள்ள முடியும். சைன் அப், ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடுத்த ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுறது, அதோட டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு போஸ்ட் பண்ணால் போதும். அந்த ஃபோட்டோ வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதன் மூலம் வந்து அதை நிறைய பேர் பார்வையிடணும். அதாவது சில வாங்குவாங்க, பை பண்ண வேணும். பை பண்ணிக்கலாம், அதுக்குரிய பணம் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா டேக்கிங், அதாவது நீங்கள் ஃபோட்டோ போடுறீங்கன்னா அந்த ஃபோட்டோக்குரிய டெக் வந்து அவங்க ஓட்டோவாகவே வந்து டெக் ஆகும். இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு ஒரு பூனையோட ஃபோட்டோ போடுறீங்கன்னா அது ஓட்டோவாகவே பூனை, கேட், அனிமல்ஸ் அப்படி டெக் வந்து ஓட்டோவாகவே டெக் பண்ணிக்கொள்ளக்கூடிய கூடும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பே அவுட்டும் பார்த்தீங்கன்னா ஈஸியான முறையில் பே அவுட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஃபரல் ப்ரோக்ராம், அதாவது நீங்கள் வந்து இந்த லிங்கை இன்னொரு ஷேர் பண்ணுற மூலமாக அவர்கிட்ட வந்து 10 ரூபா படி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இதில் வந்து உதாரணத்துக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ் காட்டுறேன், எப்படி ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு காட்டுறேன் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்க ஃபோட்டோஸில் இதெல்லாம் அப்லோட் பண்ணப்பட்டிருக்குது. பார்த்தீங்கன்னா இது வந்து வேர்ல்டு வைட் ஃபோட்டோகிராஃபர் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கட்டும், நீங்கள் நார்மலாக ஊர்களில் போகும்போது அங்கே எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ், அனிமல்ஸுண்ட நீங்கள் நார்மலாக பொது இடங்களில் போய் எடுக்கிற ஃபோட்டோஸ் கூட போடலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நார்மலாக ஒரு ஃபோனில் எடுத்த ஃபோட்டோஸ் மாதிரி கிடக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து சில ஆட்கள் வந்து லைக் பண்ணுவாங்க. லைக் பண்ணுறதுக்கு ஒரு பெருமதி கிடைக்கும். அதை வந்து வியூ பண்ணுறதுக்கு ஒரு பெருமதி கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சிலாக்க டவுன்லோட் பண்ணிடணும், அதுக்கு ஒரு பெருமதி கிடைக்கும். இது சிலாக்க பை பண்ணி தங்களுக்கு எடுத்துக்கொள்வினோம். அப்போ அதுக்கு இல்லாமல் வந்து ஒவ்வொரு பெருமதியில் வந்து இந்த ஃபோட்டோஸை வந்து அவங்க சேல்ஸ் பண்ணிக்கொள்கிறாங்க. வாங்க எப்படி இல்லை சைன் அப் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த லிங்க் நீங்கள் எப்படி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்கை கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கொடுத்தீங்கன்னா நேராக வந்து இந்த ஆர்டிக்கலுக்கு போகும், அந்த வெப்சைட்டுக்கு போகும். அந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒரு 20 செகண்ட்ஸ் நிற்க வேண்டியது இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க, நேராக இந்த லிங்க்குக்கு நீங்கள் போகக்கூடியதாக இருக்கும். ஓகே, இந்த லிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதனால் யூசர் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் டைப் பண்ணணும், அடுத்த வந்து லாஸ்ட் நேமை டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் யூசர் நேம் உங்களுக்கு ஒரு நேமை வந்து யூசர் நேமாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கொள்ளணும். அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களோட நார்மலாக பாவிக்கிற இமெயில் அட்ரஸ் இல்லாமல் வேறு இமெயில் அட்ரஸ்னால் இல்லாமல் இந்த ஆன்லைன் ஏர்னிங்கெல்லாம் நீங்கள் வேறு ஒரு இமெயில் அட்ரஸ் வச்சு நீங்கள் பாவிச்சுக்கொள்றது இன்னும் கொஞ்சம் பெட்டர்னு சொல்லலாம். ஸோ அந்த இமெயில் அட்ரஸை நீங்கள் வந்து போட்டுக்கொள்ளணும். அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்ட் வந்து கொடுக்கணும். நீங்கள் ஒரு புது பாஸ்வேர்ட் வந்து இதுக்கு கொடுக்க வேண்டிய இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹேவ் அ ரிஃபரல் கோட் இருக்குது. இந்த ரிஃபரல் கோடில் வந்து இந்த ரிஃபரல் ஐடியை வந்து டைப் பண்ணணும். இந்த WT இதான் இந்த ரிஃபரல் ஐடி. ஸோ அந்த இதுவும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இதே நீங்கள் வந்து அந்த ரிஃபரல் கோட்ன்ற இடத்துல வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. எந்த லிங்க் மூலம் போனீங்கன்னா உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இது காப்பியாகி அப்டேட் ஆகிருக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து நீங்கள் டைப் பண்ண வேண்டிய இருக்கும். எல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் நீங்கள் சைன் அப் கொடுக்கணும். நான் வந்து ஃபில் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபேக்கான இமெயில் அட்ரஸ் ஐடியெல்லாம் கொடுத்துருக்கேன், நேம் எல்லாம். ஸோ இந்த ஃபேக்கான இமெயில் அட்ரஸ் வந்து எப்படி டெம்பரரியான இமெயில் அட்ரஸ் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மேலே வந்து ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். மறக்காம கிளிக் பண்ணி பாருங்கள். ஒரு ஃபேக்கான ஒரு டெம்பரரியான ஒரு இமெயில் அட்ரஸ் எப்படி கிரியேட் பண்ணி அதன் மூலம் வந்து நாங்கள் சைன் அப் பண்ணுறோம் அப்படின்னு நாங்கள் வந்து ஈஸியாக முறையில் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதில் லிங்க் வந்து கீழே வர மறக்காமல் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ கொடுத்தாச்சு, நான் வந்து இப்போ சைன் அப் பண்ணுறதை கொடுத்து சைன் அப் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயிலுக்கு வந்து ஒரு மெயில் ஒன்று போயிருக்கும். பார்த்தீங்கன்னா என் இமெயிலுக்கு ஒரு மெயில் வந்துருக்குது. என்ன நேம் போட்டு வந்துட்டு இதில் வந்து வெரிஃபை பண்ணி இருக்குது.
ஜஸ்ட் திஸ் இஸ் மை இமெயில் அட்ரஸ்னு கொடுத்து அதை டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பி லோட் ஆகிட்டு இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பி உங்களோட யூசர் நேம் இல்லாட்டி இமெயில் அட்ரஸ் கேட்பாங்க. அதில் உங்களோட இமெயில் அட்ரஸையும் நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டையும் கொடுத்து லொக்கின் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா லொக்கின் ஆகிடுது. இப்படி தான் உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். இதில் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறதுலாம் இருக்குது. இதில் வந்து ஏர்னிங் என்ன மைண்டு பார்ப்போம். ஓகே, அதாவது மினிமம் ஏர்னிங் வந்து ஒரு சேலுக்கு 15 ரூபா படி தாராங்க. அதாவது 20% வந்து அவங்க எங்களுக்கு தாராங்க. 100% வந்து 80% வந்து அவங்க எடுத்துக்கொண்டு மிச்சம் 20% வந்து உங்களுக்கு தாராங்க. மினிமம் வந்து 15 ரூபா எடுத்துக்கொள்ளலாம். மேக்ஸிமம் வந்து நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஓகே, அது வந்து ஃபோட்டோ சேல்ஸ் பண்ணுறதாகட்டும் பார்க்குறதாகட்டும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதிமுறைப்படி உங்களுக்கு வந்து மணி வந்து ஒன்று இருப்பாங்க. இல்லை பேமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வகையில் வந்து பேமெண்ட் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. முதலாவது வந்து பேங்க் டீட்டெயில்ஸ், அதாவது பேங்க் மூலம் வந்து நீங்கள் முதலாவது பேமெண்ட் எடுத்துக்கொள்ள முடியும். உங்களோட பேங்க் நேம் அக்கௌண்ட் நேம் எல்லாம் கொடுத்துட்டு உங்களோட பேங்க் மூலமும் வந்து பேமெண்ட் எடுத்துக்கொள்ள முடியும். இல்லைன்னா உங்களோட பேபால் அக்கௌண்ட் இருக்குன்னா பேபால் அக்கௌண்ட் மூலம் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இந்த பேபால் அக்கௌண்ட் வந்து ஸ்ரீலங்காவில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. ஏன்னா இலங்கையில் வந்து பேபால் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண இயலாது. அதுக்கு வந்து சில இதுகள் இருக்குது செய்கிறதுக்கு. என்ன மாதிரி செய்கிற அப்படின்னா அது தனி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கில் இருக்குது, மறக்காம கிளிக் பண்ணி அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. இதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா ரிஃபரல், அதாவது உங்களோட ரிஃபரல் இதை வந்து காப்பி பண்ணி அடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுற மூலம் அவர்கிட்ட வந்து 10 ரூபா படி ஏர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி ஃபோட்டோஸ் போடுறோம் அப்படின்னு பார்ப்போம். மேலே பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபோட்டோன்னு இருக்குது. கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இப்படி தான் பெறும். இதில் வந்து ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. அதாவது வந்து இந்த ஃபோட்டோவில் வந்து உங்களோட ஓட்டோ மார்க்கோ இல்லை எந்த ஓட்டோ மார்க்குமே கூடாது. இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி போட்டால் கூட அதில் ஓட்டோ மார்க் இருந்தால் அதை அலோட் பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா நீங்கள் உங்களோட ஃபோட்டோ தானே, நீங்கள் எடுத்த ஃபோட்டோ தானே, உங்களோட நேமோ எந்த இதுவுமே நீங்கள் இதில் போட இயலாது. எந்த ஓட்டோ மார்க்கும் இருக்கக்கூடாது இந்த ஃபோட்டோவில். அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து குட் குவாலிட்டியில் இருக்கணும். அதாவது அவங்க வந்து சைஸ் போட்டிருக்காங்க பாருங்க, இந்த சைஸில் வந்து உங்களோட ஒரிஜினல் ஃபோட்டோவாக இருக்கணும். அடுத்த பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண முடியாது பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ். ஒன்லி கலர் ஃபோட்டோஸ் மட்டும்தான் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ண முடியாது. இப்போ எப்படி அப்லோட் பண்ணுறேன்டா இதில் வந்து கிளிக் டு ஹியர் அப்லோடுன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு நேராக வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸுக்குள்ளே போயிடும். அதில் ஒரு ஃபோட்டோவை பார்த்து கிளிக் பண்ணி நாங்கள் அப்லோட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறதை கொடுக்குறேன். ஸோ வந்து சும்மா வந்து உங்களுக்கு சாம்பிளுக்காண்டி ஒரு ஃபோட்டோ நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்படி ஒரு சும்மா கலர் ஃபோட்டோ உண்டு. பட் இது வந்து நாங்கள் வந்து கூகுளில் டவுன்லோட் பண்ண ஃபோட்டோ உண்டு தான். இது வந்து எங்கள் அப்லோட் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணிவிட்டு இந்த அப்லோட் கொடுக்க மாட்டாங்க. வந்து உங்களுக்கு காட்டுறக்காண்டி நான் வந்து இது அப்லோட் பண்ணிக்கிறேன். என்ன நீங்கள் அந்த குவாலிட்டி இல்லாத ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே போட்டுருவாங்க குவாலிட்டி இல்லாத ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா குவாலிட்டியான ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இது அப்லோட் பண்ண அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓட்டோவாக டேக் வந்து போடப்பட்டு பர்பிள் அட் ஃபோன் ஸ்கை ஆரஞ்ச் பிங்க் அண்ட் ஓட்டோவாக டேக் விழுந்துருக்குது. இதுக்கு மேலே உங்கள் டேக் பண்ணணும்னா நீங்கள் வந்து டேக் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். டைட்டில் வந்து உங்களுக்கு ஒரு நேம் உண்டு. இதுக்குரிய நேம் வந்து ஃபோட்டோக்குரிய நேம் வந்து கொடுக்கணும். நீங்கள் நான் சும்மா பியூட்டிஃபுல்னு கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் இதுக்குரிய நல்ல ஒரு டைட்டில் வந்து கொடுக்கணும். ஏன்னா டைட்டில் பொறுத்து தான் நான் வந்து இந்த ஃபோட்டோ ரேங்க் ஆகிறதா ரேங்க் ஆகாதான்னு தெரியும். ஸோ நீங்கள் டைட்டில் நல்லா கொடுக்கணும். அடுத்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த ஃபோட்டோ கேட்டால் டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். இதெல்லாம் வந்து உங்களோட ஃபோட்டோ ரேங்க் ஆகிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்கும். ஓகே, இதெல்லாம் போட்டு முடித்த பிறகு இதில் சென்ட் டு ரிவ்யூன்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து இன் ரிவ்யூவில் இருக்குது. ஓகே, இந்த ஃபோட்டோ வந்து ரிவ்யூவில் இருக்குது. அதாவது 7 பிஸ்னஸ் டேக்குள்ளே வந்து இவங்களோட டீம் வந்து மெனுவலை வந்து இந்த ஃபோட்டோவை பார்த்து ரிவ்யூ பண்ணி ஓகேன்னா செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா இது வந்து பப்ளிஷ்ட் ஆகிடும். பப்ளிஷ் ஆகிடுன்னா அந்த ஃபோட்டோஸை யாரும் கிளிக் பண்ணி பார்த்தாலோ இல்லைன்னா வந்து இந்த ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணாலோ இல்லை வந்து இந்த ஃபோட்டோ பை பண்ணாலோ அதுக்குரிய பேமெண்ட் படி உங்களுக்கு 20% வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதே மாதிரி தான் வீடியோ அப்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. வீடியோக்கும் சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோவும் போட்டு நீங்கள் வந்து வீடியோ லிங்க் எல்லாம் போட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்படி தான் இதில் வந்து ஏர்ன் பண்ணுறது. இது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த இடம் போய்க்க அதில் எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுறது மூலமாக ஈஸியான முறையில் வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்படியான விஷயங்கள் போய் சேர்ந்தறிவோம்னா இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்படியான விஷயங்களை அறிஞ்சு கொள்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதாண்டி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களை வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னா மறக்காமல் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு விடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.